பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மாரநாதா ரிவைவல் சர்ச் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று நாம் தியானிக்க போகும் வார்த்தை என்னவென்று பார்ப்போமா? நீதிமொழிகள் 14 அதிகாரம் 34 வசனம். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு 2 காரியங்களை தேவன் வெளிப்படுத்துகிறார். ஒன்று நீதி, மற்றொரு காரியம் பாவம். நீதியை நாம் செய்கிறது மூலமாக என்ன காரியம் நமக்கு நடக்கும் என்றும், பாவத்தின் மூலமாக எந்த காரியம் நடக்கும் என்றும் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக உணர்த்தியுள்ளார். இந்த வசனம் சுருக்கமாக இருந்தாலும் மிகப்பெரிய சத்தியத்தை இந்த வசனம் சொல்கிறது. முதலாவது நாம் நீதியின் சக்தியை குறித்து பார்க்கிறோம். நீதி ஜனத்தை உயர்த்தும். அதாவது ஒரு நாடு உயர்வடைய, ஒரு சமூகம் வளர, ஒரு குடும்பம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீதி மிக மிக அவசியம். நீதி என்பது நேர்மை, உண்மையுணர்வு, தேவனுக்கு பயந்து நடப்பது, இது போன்று நீதியுள்ள காரியங்களை தான் நாம் நீதி என்று சொல்லுகிறோம். இவை இருக்கும் இடத்தில்தான் ஆசீர்வாதம் வரும். தேவன் நீதிமான்களை உயர்த்துகிறார். இரண்டாவது காரியம் பாவத்தின் விளைவு. ஆனால் பாவம் மாறாக எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சியை உண்டாக்கும் என்று இந்த வசனம் குறிப்பிடுகிறது. பொய், அநியாயம், ஊழல், பொறாமை, சுயநலம் இவையெல்லாம் ஒரு மனிதரையும் ஒரு நாட்டையும் கீழே தள்ளிவிடும். தேவனின் கிருபை இல்லாத வாழ்க்கை பாவத்தில் மூழ்கிய சமூகம் எப்போதும் அவமானத்திலும் வீழ்ச்சியிலும் தான் இருக்கும். இந்த வசனம் நாட்டிற்கும் பொருந்தும், அதே சமயம் நம் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பொருந்தும். ஒருவரின் வாழ்க்கை நீதியோடு இருந்தால் நிச்சயம் அவர் வாழ்க்கையில் அவர் உயர்வை கண்டடைவார். ஆனால் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவமானம் வரும். எத்தனை திறமைகள், செல்வங்கள் இருந்தாலும் பாவம் ஒரு நாளில் நம்மை கீழே தள்ளிவிடும். ஆகையால் நாம் எல்லாரும் நீதியில் நடந்து தேவனுடைய பயத்தில் வாழ வேண்டும். நம் குடும்பத்திலும், பள்ளியிலும், வேலை ஸ்தலங்களிலும் எங்கே இருந்தாலும் உண்மையோடு நடந்து கொள்ள பழகி கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் நாம் உண்மையை தவறாதபடிக்கு பொய்யை களைந்து உண்மையுள்ள பிள்ளைகளாய் வாழ நாம் எப்பொழுதும் தேவனிடத்தில் கிட்டி சேர்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனும் உண்மையை தான் விரும்புகிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதவசனம் சொல்கிறதல்லவா? அந்த வசனத்தின்படி உண்மையுள்ள மனிதர்களாய் நாம் வாழ்ந்து தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அப்படியானால் தேவன் நம்மை மட்டுமல்ல, நம்முடைய சமுதாயத்தையும் நம்முடைய தேசத்தையும் உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னும் நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை இருக்கிறதா? இன்னும் சில விஷயங்களில் நாம் தேவனுக்கு உண்மை இல்லாதவர்களா இருக்கிறோமா? நம் குடும்பத்தில் உண்மை இல்லாமல் இருக்கிறோமா? நம் வேலை செய்கிற ஸ்தலத்தில் உண்மை இல்லாமல் இருக்கிறோமா? இன்று ஒரு விஷயம் நாம் சிந்தித்து பார்ப்போம். எந்த காரியத்திலேயாவது நான் உண்மை இல்லாமல் இருந்தேன்னா ஒரு விஷயம் எங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி இன்றைக்கு நம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி, அந்த வசனத்தின்படி நாம் நடக்க இன்று முதல் நாம் கற்றுக்கொள்வோம். உண்மையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், நான் உண்மையாக தான் இருக்கிறேன் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சாட்சி கொடுக்கிற பிள்ளைகளாய் உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே என்ற வார்த்தைக்கு பிரகாரமாய் நாம் அந்த வார்த்தைக்கு பாத்திரமுள்ள பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். உண்மையை பின்பற்றுங்கள், உண்மையை கடைபிடியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? என் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நாங்கள் நீதி எங்களை உயர்த்தும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், ஐஸ்வர்யத்தையும் எங்களுக்கு தரும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதே பாவமோ எங்களை அவமானத்திற்கும் வீழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் காரணமாக அமையும் என்று நாங்கள் பார்த்தோம். ஆகையால் எங்களுடைய வாழ்க்கை நீதியால் நிரம்பியதாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பொழுதுதான் நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை உயர்த்துவீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.